சித்திரை புத்தாண்டுக்கு முன்னர் தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும். ரயில்வே ஊடக செய்தி தொடர்பாளர் பதவி நீக்கம். மன்னார் துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய 3 கைது. ஆற்றுக்குள் கார் கவிழ்ந்து விபத்து, 2 பலி. சுவிட்சர்லாந்து மாநிலம் ஒன்றின் துணை முதல்வராக ஈழத்தமிழர். சித்திரை புத்தாண்டுக்கு முன்னர் தமிழ் அரசியல் கைதிகளை ஆட்சியாளர்கள் விடுவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் வடக்கு கிழக்கை ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய ஒரு அறவழி போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான MK சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி யாழ்ப்பாணம் நெல்லியடி பொதுச்சந்தை முன்பாக நேற்று முன்னெடுக்கப்பட்ட கையெழுத்து போராட்டத்தின் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். நாட்டின் தற்போதைய நீதி அமைச்சர் அரசியல் கைதிகள் என எவரும் இல்லை என்ற கருத்து மிகவும் மோசமானது. தமிழ் அரசியல் கைதிகளின் தண்டனை விதிக்கப்பட்டவர்களுக்கு ஜனாதிபதியால் பொது மன்னிப்பு வழங்கப்பட வேண்டும். தண்டனை விதிக்கப்படாதவர்களை வழக்குகளில் இருந்து விடுதலை செய்ய முடியும். எதிர்வரும் சித்திரை புத்தாண்டுக்கு முன்னர் அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் வடக்கு கிழக்கை ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய ஒரு அறவழி போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். தமிழ் அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் இணைந்து வடக்கு கிழக்கு முழுவதும் சிவில் நிர்வாகத்தை ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். ஆகவே இந்த ஆட்சியாளர்கள் கையெழுத்து போராட்டத்தை ஏற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுக்காவிட்டால் பரந்துபட்ட போராட்டத்திற்கான அறைகூவலை நான் விடுக்கின்றேன் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ரயில்வே துறையின் ஊடக பேச்சாளராக பணியாற்றிய ரயில்வே துணை பொது மேலாளர் NJ இந்திபுல அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில் டிக்கெட்டுகளை ஆன்லைனில் விற்பனை செய்வதில் நடந்த மோசடி குறித்து அவர் தெரிவித்த அறிக்கையே இதற்கு காரணம் என்று கூறப்படுகின்றது. மலையக ரயில் பயணச்சீட்டுகள் எல்லவிற்கு ஆன்லைனில் வெளியிடப்பட்டு 42 வினாடிகளுக்குள் விற்று தீர்ந்ததை அடுத்து பாரிய மோசடி நடந்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இது குறித்து கேட்டபோது ரயில் டிக்கெட்டுகள் இவ்வளவு விரைவாக விற்கப்பட்டால் அது இந்த துறைக்கு சாதகமாக இருக்கும் தானே என ஊடக செய்தி தொடர்பாளர் ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் கூறினார். அதுவே அவரது பதவி நீக்கப்பட்டமைக்கு காரணமாக அமைந்தது. மன்னார் நீதிமன்றத்திற்கு முன் கடந்த 16ஆம் திகதி காலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய இராணுவத்தில் பணியாற்றும் சிப்பாய் ஒருவர் உள்ளடங்கலாக 3 கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இராணுவத்தில் பணியாற்றும் சிப்பாய் மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி நடுக்குடா கடற்கரை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் போது மேலும் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். மன்னார் நொச்சிக்குளம் பகுதியில் கடந்த 2022ஆம் ஆண்டு இடம்பெற்ற இரட்டை படுகொலை தொடர்பான வழக்கு விசாரணை வியாழக்கிழமை மன்னார் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள இருந்த நிலையில் விசாரணைகளுக்காக சென்ற சந்தேக நபர்கள் 3 உள்ளடங்கலாக 4 நபர்கள் மீது நீதிமன்றத்திற்கு முன்வைத்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது 2 உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 2 காயமடைந்துள்ளனர். இந்த நிலையில் போலீசார் விசேட தேடுதல்களை மேற்கொண்ட போது சந்தேக நபரான இராணுவ சிப்பாய் பேசாலை நடுக்குடா பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டார். துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடையவர் என கருதப்படும் குறித்த இராணுவ சிப்பாய் கைது செய்யப்பட்டு பேசாலை போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் மேலும் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலதிக விசாரணைகளை மன்னார் மற்றும் பேசாலை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். கண்டி பன்னில பகுதிகளில் நேற்று பிற்பகல் காரொன்று வீதியை விட்டு விலகி ஆற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவத்தில் ஆணொருவரும் பெண்ணொருவருமாக உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் சென்ட் கேலன் மாநில துணை முதல்வராக ஈழத்தமிழர் துரைராஜா ஜெயக்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் செங்காலன் நகரசபை தேர்தலில் 4 தடவைகள் போட்டியிட்டு தொடராக வெற்றி வாகை சூடி 9 வருடங்கள் நகரசபை உறுப்பினராக கடமையாற்றியுள்ளார். துரைராஜா ஜெயக்குமார் நீண்ட காலமாக சுவிஸ் நாட்டில் உள்ள பசுமை கட்சியில் அங்கம் வகித்து வருகின்றார். அத்துடன் அவர் சுமார் 25 வருடங்கள் மருத்துவத்துறையில் தாதிய உத்தியோகத்தராகவும் பணியாற்றியுள்ளார். மேலும் சென்ட் கேலன் வைத்தியசாலையில் தாதிய உத்தியோகத்தர்களின் குழுநிலை தலைவராகவும் துரைராஜா ஜெயக்குமார் பணியாற்றியமை குறிப்பிடத்தக்கது. ஐநா மனித உரிமைகள் உயர் ஸ்தானிகர் அலுவலகத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் இலங்கையின் கடந்த கால மனித உரிமை மீறல்கள் தொடர்பான ஆதாரங்களை திரட்டும் பொறிமுறையானது ஏதேனும் ஒரு மட்டத்தில் தொடர வேண்டியது அவசியம் என வலியுறுத்தியுள்ள சட்டத்தரணி அம்பிகா சட்குணநாதன்
இலங்கையில் மீறல்கள் எவையும் இடம்பெறவில்லை என அரசாங்கங்கள் தொடர்ச்சியாக கூறி வருவதை நிராகரிக்கும் பொறிமுறையாகவே இது இருக்கின்றது என சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் கால நீடிப்பு செய்யப்பட்ட 57 தீர்மானம் எதிர்வரும் செப்டம்பர் மாதத்துடன் முடிவுக்கு வரும் நிலையில் இலங்கையில் இடம்பெற்ற கடந்த கால மீறல்கள் தொடர்பான ஆதாரங்களை திரட்டும் பொறிமுறை எவ்வகையிலேனும் தொடர வேண்டியது அவசியம் என சித்திரவதைகளுக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் நம்பிக்கை நிதியத்தின் உறுப்பினரும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளருமான சட்டத்தரணி அன்பிகா சட்குணநாதன் வலியுறுத்தியுள்ளார். இஸ்ரேல் காசாவின் அமாஸ் அமைப்பு இடையேயான போர் 15 மாதங்களுக்கு பின்னர் முடிவுக்கு வந்துள்ளது. கத்தார், எகிப்து, அமெரிக்கா ஆகிய நாடுகளின் மத்தியஸ்தத்தால் இருதரப்புக்கும் இடையே ஏற்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் நேற்று அமுலுக்கு வந்தது. இந்த போர் ஒப்பந்தம் இந்திய நேரப்படி நேற்று மதியம் 12 மணிக்கு அமுலாகின்றது. போர் நிறுத்தம் 6 வாரங்களுக்கு நடைமுறையில் இருக்கும். கடந்த 2023 ஆண்டு இஸ்ரேலுக்குள் புகுந்து அமாஸ் அமைப்பினர் நடத்திய தாக்குதல் 250க்கும் மேற்பட்டோர் பிணை கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டனர். பின்னர் தற்காலிகமாக போர் நிறுத்தத்தின் போது 120க்கும் மேற்பட்ட பிணை கைதிகள் விடுவிக்கப்பட்டனர். அமாஸ் அமைப்பினரிடம் இன்னும் 94 பிணை கைதிகள் உள்ளனர். 34 பேர் உயிரிழந்து விட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் 47வது ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் இன்று பதவியேற்கின்றார். இந்நிலையில் ட்ரம்பின் கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அவரது பதவியேற்பை எதிர்த்து தலைநகர் வாஷிங்டனில் டிசியில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டு போராட்டம் நடத்துகின்றனர். பீப்பிள்ஸ் மார்ச் அமைப்புடன் இணைந்து சவுத் ஏசியன் சர்வைஸ் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் இந்த போராட்டங்களை நடத்தி வருகின்றன. வாஷிங்டன் டிசியில் 3 வெவ்வேறு பூங்காக்களில் இருந்து தொடங்கி லிங்டன் நினைவிடம் அருகே 3 போராட்ட குழுவினர் இணைந்து கோஷங்களை எழுப்புகின்றனர். நாங்கள் முன்கூட்டியே கீழ்ப்படியவில்லை, பாசிசத்திற்கு அடிப்பணியாகவும் இல்லை என்பதை நிரூபிக்க விரும்புகின்றோம் என்றும் பீப்பிள்ஸ் மார்ச் தெரிவித்துள்ளது. பெண்கள் உரிமை, சமத்துவம், குடியேற்றம் போன்ற அனைத்தையும் ஆதரிக்க நாங்கள் அணி திரண்டுள்ளோம் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். வரலாற்றில் இன்று 1913 யாழ்ப்பாணம் உடுவில் ராமநாதன் பெண்கள் கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது. 1921 பிரித்தானிய நீர்மூழ்கி கப்பல் K5 ஆங்கில கால்வாயில் மூழ்கியதில் அதில் பயணம் செய்த 56 பேர் உயிரிழந்தனர். 1929 வெளிப்புற காட்சிகளை கொண்ட முதலாவது முழுநீள திரைப்படம் இன் ஓல்ட் ஹரியானா திரையிடப்பட்டது. 1936 ஐக்கிய ராச்சியத்தின் 5ஆம் ஜார்ஜ் மன்னர் இறந்ததை அடுத்து அவரது மூத்த மகன் 8ஆம் எட்வர்ட் மன்னராக முடிசூடினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.